இந்த பரீட்சை இது என்னன்னா விசுவாச பரீட்சை. வச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்கிறீங்களோ அந்த சத்தியத்துக்கு ஒரு டெஸ்ட் உண்டாகும், ஒரு பரீட்சை கொடுப்பார். ஒரு வசனத்தை வாசிச்சுட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னோட பேசிட்டாரு, ஒரு பைபிள் எடுத்து வசனத்தை வாசிக்கும், இந்த வசனம் என் கூட ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த வசனத்துக்கு ஒரு பரீட்சை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது? ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்ட ஆண்டவர் சமூகத்துல நின்னுட்டு வாயை திறந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன், நான் சண்டே இனிமே எந்த வேலைக்கும் போக மாட்டேன், எந்த ஊருக்கும் போக மாட்டேன், ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். வாரம் சண்டே ஆனா உனக்கு ஒரு சோதனை வரும், ஒரு எக்ஸாம். ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தரித்திரத்தின் சோதனை உன்னை சந்திக்கும். எக்ஸாம்ல பாஸா? நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, இனிமே நான் பலவீனப்பட மாட்டேன்னு சந்தோஷமா எண்ணும் பொழுது மறுபடியும் ஒரு வியாதிகள் உன்னை சந்திக்கும். அது ஒரு சோதனை, அது ஒரு பரீட்சை. பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படி நீ தீர்மானிக்கும் பொழுது உடனடியாய் உன்னை பாவத்தில் விழத்தள்ளுவதற்கு ஒரு சோதனை சாத்தான் உடனே செட் பண்ணி வச்சிருப்பான். அது ஒரு சோதனை. இந்த பரீட்சையில எல்லாம் எத்தனை பேர் இந்த வருடத்துல ஜெயிச்சுட்டு வரீங்க? அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறான், சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில், வியாபாரத்தில், குடும்பத்தில், வாழ்வில், ஆன்மீகத்தில், ஆத்மத்தில், சரீரத்தில், சத்தியத்தில், வாழ்வியலில், இப்படிப்பட்ட பல விதமான காலங்களில், பலவிதமான காரியங்களில் உனக்கு பலவித சோதனை வரும் பொழுது அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி அடைந்தாயா அல்லது வீழ்ச்சி அடைந்தாயாங்கிறதா இந்த வருஷத்துடைய இறுதியில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி.